இப்போ இன்னொரு தகவலும் வந்துட்டு இருக்கு. இதை நம்ம உறுதிப்படுத்த முடியுமா? இப்போ வந்து ஒரு எஸ்ஓபி வழிவகுக்க உருவாக்குற வரைக்கும் ஹால்ட் பண்றதுக்கான கோரிக்கைகள் இல்லை கருத்தெல்லாம் வைக்கப்பட்டது. எல்லா பொலிட்டிக்கல் கேதரிங்ஸுக்கு எல்லா அரசியல் கட்சியோட கூட்டத்துக்கும் கட்டுப்பாடுகள் விதிப்பது பற்றிய வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் செய்தி. அதை நம்மளால உறுதி செய்ய முடியுமா? அதாவது அவங்க இந்த அந்த அந்த சிபிஐ விசாரணை கோரிய வழக்கையும் இப்ப டக்குன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது விஜய் மற்றும் அரசு தரப்புல 2 வாரத்துல பதிலளிக்கணும்னு சொன்னவங்க சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் எடுக்கும்போது சிபிஐ விசாரணை அதாவது நார்மலா விசாரணை நடைபெற்று வருது. இந்த நிலையில நீதிமன்றத்தை வந்து ஒரு அரசியல் களமாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் சீனியர் அட்வொகேட் இங்க உடனே ஆஜராக சொல்லியிருக்காங்க. அவங்க டக்குன்னு சீனியர் கவுன்சில இது பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னன்னா என்கேஜ் பண்ணுவாங்க. யாரு பிரைவேட் பார்ட்டிஸ் வந்து மனு கொடுத்திருக்காங்க. அவங்க இப்படி எல்லாம் போகும்போது இது ஒரு அரசியல் களம் மாதிரி எங்களுக்கு இதுல தப்பு இல்லை, எங்க மேல தப்பு இல்லை, உங்க மேல தப்பு இல்லைன்னு கொண்டு போயிடாதீங்க. அதனால விசாரணை நடைபெற்று வருது. நீதிமன்றம் அந்த விசாரணையை உற்று கவனிச்சுட்டு வருது. அதனால நீதிமன்றத்தை ஒரு அரசியல் களமாக்கிறாதீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் சிபிஐ கேட்டு மனுதாரர் வழக்கில் வழக்கு விசாரணை ஆரம்பத்திலிருந்து 1 வாரம் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. அதாவது 1 வாரம் தான் வழக்கு விசாரணை ஆரம்பிச்சே 1 வாரம் தான் ஆகுது. வழக்கு இப்ப சிபிஐ கேட்டாரு, அதுக்குள்ள மனுதாரர் கேட்டிருக்காரு. மனுதாரர் பாதிக்கப்பட்டவரா அவரோட லோக்கஸ் தண்டியும் நீதிமன்றம் கேட்டிருக்கோம். இல்ல அவர் என்ன பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யறவர். இப்ப மதுரை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலே தான் வந்து பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யறவர். இந்த மாதிரி அவர் தான் அந்த ரமேஷ் என்றவர். இந்த மாதிரி ஆட்கள் தான் இப்ப போட்டிருக்காங்க. இப்ப போட்டிருக்கிறது பார்த்தோம்னா இந்த 7 பேருமே வந்து இவங்களோட பின்புலம் எப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இவங்க பூராமே பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யறவங்க தான். அவங்க தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுல அப்சர்வேஷன் வெளியிட்டு இருக்கிறாரோ இது வந்து திருப்தி இல்லைன்னா விசாரணை சிபிஐ விசாரணை கோரலாம். 1 வாரம் தானே ஆயிருக்கு, இனிஷியல் ஸ்டேஜ்ல தானே இருக்கு. அதான் சிபிஐ கேட்டு 1 வாரம் தான் ஆகுது. மனுதாரர் பாதிக்கப்பட்டவரா அப்படி வழக்கு தாக்கல் செய்திருந்தா உத்தரவிடலாம் அப்படின்றாரு. இவர் பாதிக்கப்பட்டவர் இல்ல இவருடைய ரத்த சொந்தங்கள் யாரும் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னா சொல்லுங்க, வழக்குல உத்தரவிடலாம் அப்படின்றாங்க. விசாரணையில திருப்தி இல்லை என்றால் தான் வழக்கை மாற்ற கோரணும். இனிஷியல் ஸ்டேஜ்லயே எப்படி கேட்க முடியும்? நம்ம ஏற்கனவே இந்த கருத்தை தான் சொல்லிட்டு இருந்தோம். இதான் பொருள் கூட சீனியர் கவுன்சில் சொல்றாரு. என்ஆர் இளங்கோ சார் எடுத்த உடனே சொல்றதே வந்து கவர்மெண்ட் வந்து இதுல கரெக்டா இருக்கு, கவர்மெண்டோட போலீஸ் வந்து கரெக்டா இருக்கு, ஸ்டேட் போலீஸ் கரெக்டா இருக்கும் போது நீங்க எப்படி மாத்துறதுக்கு கேட்கலாம்ன்ற பொருள் அடிப்படையில தான் அவர் அந்த மேட்டர் அந்த வார்த்தையவே சொன்னாரு. அதை அப்படியே நீதிபதிகளே அவங்களோட அப்சர்வேஷன்ல சொல்லிட்டாங்க. விசாரணை சரியாதான் நடைபெற்று வருது. இந்த நிலையில நீதிமன்றத்தை அரசியல் களமாக்காதீங்கன்னு சொன்னவரு மனுதாரர் பாதிக்கப்பட்டிருந்தா உடனே வந்து இதுல உத்தரவு போடலாம். பாதிக்கப்பட்டவங்க யாருமே வரல, அப்புறம் விசாரணையில திருப்தி இல்லைன்னு சொன்னீங்கன்னா மாற்ற கோரலாம். இனிஷியல் ஸ்டேஜ்லயே இப்படி மாற்ற சொல்றது அது நல்லதில்லை அப்படின்றாங்க. அதுபோக கரூர் விவகாரம் தொடர்பாக வழக்கு தொடக்க நிலையிலேயே இருப்பதால் மனுதாரர் கோரும் நிவாரணத்தை வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி எம்எல் ரவி அப்படின்றவர் வந்து சிபிஐ விசாரணை கோரி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாரு. அவரோட வழக்கை தள்ளுபடி செஞ்சிடறாங்க. அவர் எம்எல் ரவீந்திரவரோட வழக்கு இந்த 7 வழக்குல ஒரு வழக்கு தள்ளுபடி. எம்எல் ரவீந்திரவரோட வழக்கு தள்ளுபடி. அவரோட நிவாரணம் அதை என்ன கேட்டிருக்காருன்னா மனுதாரர் கோரும் அந்த சிபிஐக்கு மாற்ற கோரிய நிவாரணம் வழங்க இயலாது. அவர் கேட்கிறது அவர் எதுக்கு கேட்கிறாரு, அவர் யார் இதுக்கு அப்படின்ற மாதிரியான பொருள்பட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அவர் ஒரு மனுதாரரா இருக்காரு, மனுதாரர் மட்டும்தான். அவர் பாதிக்கப்பட்டவரோ இல்ல அவருடைய யார், அவருடைய பையன், அவருடைய அண்ணன், தம்பி, இந்த மாதிரி ரத்த சொந்தங்கள் யாரும் அதுல பாதிக்கப்படல. இப்படி இருக்கும்போது இவர் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டு வேணாம் இவருடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், தள்ளுபடி டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், இந்த கேஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது போக இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கரூர் விவகாரம் தொடர்பா வழக்கு தொடக்க நிலையில இருக்கு, அதனால இதை கொடுக்க முடியாது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை நிலையை எண்ணி பாருங்கள், யாராவது அவங்கள நினைச்சு பாத்தீங்களா அப்படின்றத ஒரு இதா, அதாவது ரொம்ப அவங்களுக்கு ஆதரவான ஒரு குரல் எழுப்புற மாதிரி. ஆனா பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்களோட குடும்பத்தெல்லாம் நினைச்சு பார்க்காம இப்படி நீங்க வந்து உங்களுக்கு இதான இதையே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உயிரிழந்த குடும்பத்தோட நிலையை எண்ணி பாருங்கள், யாராவது அவர்களை நினைத்து பார்த்திருப்பீர்களா அப்படின்றத கேட்கிறாரு. ஏன்னா எல்லாரும் எங்களுக்கு தெரியாது, இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர்த்து என்ன எதனால நடந்துச்சு பாவம் இனிமே இப்படி நடக்காது அப்படின்றதெல்லாம் இந்த பொருள் பட அவர் சொல்றாரு. இதுதான் போயிட்டு இருக்கு இப்ப விசாரணை. அரசியல் களமாக்காதீங்க நீதிமன்றத்தை அப்படிங்கிற அப்சர்வேஷன் எதனால வருது? அரசியல் களமாக்காதீங்கன்னா சார், அதாவது இப்ப போட்டிருக்காரு, அதுதான் இப்ப லாஸ்டா அந்த ஆர்டரோட முடிச்சிருக்காரு பாருங்க சிபிஐல. அதாவது சிபிஐ கேட்டதுல என்ன சொல்லியிருக்காரு, இவர் மனுதாரரும் யாருன்னு தெரியல, ஒரு பொதுநல வழக்கு போடுறவரு, இது வந்து நடத்தினவர் யாருன்னே தெரியல, அவரையும் பார்ட்டியா சேர்க்க மாட்டீங்க, போலீஸ பார்ட்டியா சேர்த்திருக்கீங்க, செக்ரட்டரிய பார்ட்டியா சேர்த்திருக்கீங்க. அவரு என்னன்னா எனக்கும் இந்த விஜய் கட்சியில தாவேக்கால இருக்கவங்க எனக்கு எங்களுக்கு இதுல இது இல்ல,
நாங்க வந்து சரியா தான் வந்தோம், எங்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்கல, அதனாலதான் நடந்துச்சுறாங்க. கவர்மெண்ட் தரப்புல என்ன சொல்றாங்க, 40 பேர் இவ்வளவு பேர் 1000 பேர் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் கூட்டிட்டாங்க அப்படின்லாம் ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது உப்புக்கு சப்பான காரணத்தை சொல்லும் போது இதை வந்து சும்மா நீங்க பேசுறதுக்கான அரசியல் களம் ஆக்கிடாதீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் வந்து சரியா செயல்படணும், பாதுகாப்பு அமைப்பு சரியா இருக்கணும் அப்படின்றத சொல்லி அவங்க இந்த இதை சொல்றாங்க சார். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல சிபிஐ விசாரணை கோரிய மனு தள்ளுபடி இல்லையா? அதுதான் செய்தி இல்லையா? அதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். சிபிஐ கேட்கிறாரு மனுதாரர் வந்து, மனுதாரர் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்எல் ரவீந்திரவர் ஒருத்தர் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு இந்த பெட்டிஷன் அந்த சார் அந்த ஆயிருக்கு. ஆமா சார். ஐசி இதெல்லாம் முடிஞ்சு இந்த ஒரு பொதுநல வழக்குகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாவேகா நிர்வாகிகளுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வருது. ஆமா ஆமா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வந்து எப்படியும், ஏன்னா இதுல 2 இதுக்கு ஆர்டர் ஆயிருச்சு. இப்ப ஆர்டர் 2 ஆச்சு. என்ன ஒண்ணு வந்து சிபிஐ விசாரணை கோரிய மனு தள்ளுபடி, இன்னொன்னு ஆமா இன்னொன்னு வந்து அந்த இது விஜய் கட்சியும் விஜயும் மற்றும் அரசு தரப்பு 2 வாரத்துல பதில் அளிக்கணும். அப்புறம் வந்து இன்னொன்னுமே இருக்கு, சிபிஐ இழப்பீடு அதிகரிக்க வேண்டும்ன்ற கேஸ்ல வந்து அந்த பிரேயர் எல்லாம் பூரா வந்து 2 வாரம் நோட்டீஸ், சம்பந்தப்பட்ட யார் சம்பந்தப்படுறாங்கன்னு பாத்துருவாங்க. அதுல பார்த்து அவங்களுக்கு 2 வாரம் நோட்டீஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 3 ஆயிரத்து ஆர்டர். விஜய் தரப்புன்னு சொல்லுவாங்க. விஜய் தரப்புன்னு சொல்லும்போது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸா இல்ல தாவேகாங்கிற கட்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய நோட்டீஸா? அது எப்படி பாக்க? அதுதான், அது வந்து அவரு இறங்கி, அதாவது ஜட்ஜு இதுல வந்து இவ்வளவு இதா சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விரிவான அப்சர்வேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வாயில வந்து தாவேகா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது சொல்லுவாங்க, இல்லாட்டி விஜய் பார்ட்டி அப்படின்ட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் போகும்போது கேட்பாரு சார் இது எப்படி போடுறது, ஆர்டர்ஸ் வந்த உடனே தெரியும் சார். ஓஹோ, சில ஸ்ட்ராங்கான அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. அரசு பொறுப்பு இது மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அரசு அமைப்பு என்ன செஞ்சது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீதிமன்றத்தை வந்து அரசியல் களமா மாற்றக்கூடாதுங்கிற ஸ்ட்ராங் அப்சர்வேஷன் இருக்கு. சிபிஐ விசாரணை வந்து இது ஆரம்பத்தில் தானே இங்கே விசாரணை இருக்கு, அது சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அப்சர்வேஷன் வச்சிருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருது இல்லையா இந்த வழக்கு சரி. இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் இது வந்து இது வந்து இந்த வரக்கூடிய நாட்கள்லயும் தொடரும். 2 வாரம் ஆகும்னு பார்க்கலாமா, இல்ல அடுத்த அமர்வு என்ன இன்னைக்குங்கிறது அப்புறம்? முதல் நோட்டீஸ் 2 வாரம்னு போட்டாங்கல்ல, அடுத்தடுத்து அப்படியே தான் அந்த டேட் தான் வந்து வரும். அந்த நோட்டீஸ் போட்ட டேட் தான் விசாரணை. அடுத்த அமர்வுங்கிறது வந்து 2 வாரம் கழிச்சு இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 வாரம் கழிச்சு தான் இருக்கும். இல்ல இதுல இது வேற அடுத்து போடுற நோட்டீஸ்ல ஏதாவது 1 வீக் இல்ல 2 டேஸ் ஏதாவது அர்ஜென்ட் நோட்டீஸ் ஆகி இருந்தா அதுல வந்து போட்டு அந்த கேஸை மட்டும் முன்னாடி எடுப்பாங்க. ஓஹோ, இந்த 7த்துல எது அப்படின்னு பிரையாரிட்டைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா சார். ஓகே, இப்போதைக்கு சிபிஐ விசாரணையை நீதிமன்றம் உத்தரவிடலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கான உத்தரவு எதுவும் இல்ல, அந்த வழக்கையே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இந்த அப்சர்வேஷனோட மீனிங்கே அதுதான், இப்போதைக்கு சிபிஐ தேவையில்லை. அதனால வந்து நீங்க நோட்டீஸ் அவங்க சொன்ன அவங்களோட ஃபர்ஸ்ட் இதே வந்து அவங்களோட வாதமே அதுதான். அப்ப அரசு தரப்புல சிபிஐ தேவையில்லைன்ற வாதம், அதை தான் பதில் மனுவாகவும் தாக்கல் செய்வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான அந்த ஃபாலோ அப் சொல்லுவாங்க. இப்ப தாக்கல் செஞ்சாங்கல்ல, இப்ப இந்த தள்ளுபடி ஆச்சுல, அந்த மனுதாரருக்கு ரீகோர்ஸ் இருக்கா? அவங்க மேல்முறையீடு செய்யலாமா இந்த விவகாரத்துல? மேல்முறையீடு செய்யலாம் சார். ஆனா அந்த பில்லு, அதாவது பொதுநல வழக்குகள் எல்லாம் அவங்க மேல்முறையீடு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க திருப்பி அப்புறம் ஜட்ஜஸ் வந்து ரொம்ப கடிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுல எதுக்கு நமக்கு வேண்டாத வேலை அப்படின்னு விட்டுருவாங்க. அடுத்த வழக்கு எதையாவது எடுத்து பார்ப்போம்னு போயிருவாங்க, அடுத்த விவகாரத்துக்கு போயிருவாங்க அவங்க. ஏன்னா அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க இப்படி வழக்கு போட்டு பழக்கப்பட்டவங்க, பேப்பர் பார்க்கும்போது செய்திகளை பார்க்கும்போது இப்படி நடந்துருச்சு, யாரும் கேஸ் போட மாட்டாங்க, இதுல நம்மளாவது போடுவோம், போட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது செய்வோம், நல்ல நோக்கத்துல போடலாம், இல்ல வேறு சில நோக்கங்களுக்காக போடலாம். அதை இவங்க 2 நாள் அந்த டைம்லயே ஜட்ஜஸ் வந்து அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க சார். யாரு, இவருடைய பின்புலம் என்ன, இது எதற்காக போடப்பட்டிருக்கிறதுன்றதையும் ஓரளவு அனலைஸ் பண்ணிடுவாங்க. பண்ணிதான் இந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க.